வணக்கத்துக்குரிய ஆச்சாரியா பள்ளிகளின் தாளாளர் திரு அரவிந்தன் அவர்களே, என் அன்பிற்கினிய சகோதரி திருமதி ஸ்ரீமதி அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, குழந்தை செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த விழா காலையில் 9 மணிக்கு தொடங்க போகுது, நீங்கள் சரியான நேரத்துக்கு வந்துடுங்க, நாங்கள் கரெக்டாக ஆரம்பிப்போம் அப்படின்னாங்க. சொன்ன மாதிரியே முதல்ல டைம் டிசிப்ளின் இருந்தது. 9 என்றால் 9 மணிக்கு தொடங்கினார்கள். அதற்கு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுதலை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அரங்கத்தை பற்றி எனக்கு ஸ்பெஷலான மகிழ்ச்சி என்னன்னாக்கா, யூஸ்வலாக ஒரு ஆனுவல் டேக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இது வந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்க பசங்க தான் இப்போ இருக்காங்க இந்த ஸ்கூலில். இந்த அரங்கத்தை பற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்ன என்றால், பொதுவாக இந்த மாதிரி ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸுக்கு ஆனுவல் டேவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சில்ட்ரன்ஸ் டே எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு போனாலும், எஸ்பெஷலி இந்த கிண்டர் கார்டன் ஸ்கூல் சில்ட்ரனோ இல்லை மிடில் ஸ்கூல் சில்ட்ரனோ இருக்கிற ஸ்கூல்ஸில் சுற்றியும் டீச்சர்ஸ் நின்றுக்குவாங்க. டிசிப்ளின்ன்ற பேரில் அந்த குழந்தைங்கள அவங்க இயல்பாக இருக்க விடாமல் அப்படியே கொன்று குமிப்பாங்க. அப்படி இல்லாமல் இந்த பசங்களை இவ்வளோ மகிழ்ச்சியாக சுதந்திரமாக சுத்த விட்டுருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்க இயல்பாக இருக்கட்டும்னு. திஸ் இஸ் வெரி நேச்சுரல். இறுக்கி பிடிக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பெற்றோர்கள்ட்ட சொல்லி உங்கள் பசங்களை பக்கத்தில் உட்கார வச்சுக்கோங்கன்னு சொல்லலாம். இல்லை ஒரு 4 ரோக்கு ஒரு டீச்சரை போட்டு அந்த பசங்களை பயமூர்த்தி அச்சப்படுத்தி அப்படியெல்லாம் இல்லாமல் அவங்க சுதந்திரமாக தங்கள் சொந்த வீட்டில் சுற்றுற மாதிரி சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றால், திஸ் ஸ்கூல் இஸ் கிவிங் அ வெரி ஹாப்பி அட்மாஸ்பியர் ஃபார் த சில்ட்ரன். அது ரொம்ப முக்கியம். ஒரு ரெஜிமெண்டேஷன் என்னை போட்டு கொல்லும், என்னை போட்டு அழுத்தும் எங்கள் டீச்சர்ஸ். ஆனால் அவங்களுக்கு 2 கொம்பு முளைச்சி பேய் பிசாசு மாதிரிலாம் பார்க்காம ஜாலியாக இருந்தாங்க பசங்க. ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேக் ஸ்க்ரீனில் பார்த்தா அவ்வளோ சவுண்டு இருந்தது. நான் கூட யோசித்தேன், எப்படி இந்த பசங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, அவ்வளோ சவுண்டு இருக்கேன் பேக் ஸ்க்ரீன்லன்னு. ஆனால் ஃபஸ்ட்டு ஈவெண்ட் ஆரம்பித்த உடனே அந்த சவுண்ட் எங்கே போச்சுன்னே தெரியல. இட் வேனிஷ்ட். அப்போ ஏதோ ஒரு செல்ஃப் டிசிப்ளின் அந்த பசங்களுக்குள்ளே இன்ஸ்பயர் பண்ணி வளர்த்துட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு விஷயம் ஆரம்பிக்கிற வரைக்கும் இயல்பாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருப்போன்றதை அந்த பசங்களே வந்து அவங்களுக்குள்ளே அவதானித்துக் கொள்ளுகிறார்கள் என்பதை நான் பார்த்தேன். 3வது விஷயம், எனக்கு இந்த விழாவில் கலந்துக்கிட்டதில் பெருமகிழ்ச்சி என்னன்னாக்க, இங்கே நவீனத்துவமான என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஸ்கோப் இருக்குது. அதே நேரத்தில் என்ன வேல்யூ சிஸ்டமில் நாம் இருக்கணுமோ அந்த வேல்யூ சிஸ்டத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குது. ஆர்மி பேஸ்டாக இவ்வளோ ஈவெண்ட்ஸை ஒரு ஆனுவல் டேல நான் இந்த ஸ்கூலில் தான் பார்த்தேன். ஒரு ரீசன்ட் ஈவெண்ட்டை எடுத்து அந்த ஈவெண்ட்டை ஒரு சின்ன 2-3 மினிட்ஸ்க்குள்ள ஒரு பக்கத்தில் ஆர்மியும் ஒரு பக்கத்தில் வந்து அந்நியர்களையும் போட்டு அவங்க எப்படி ஃபைட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதை நீங்கள் காட்டணும் அப்படின்னு சொன்னாக்கா, முதல்ல டீச்சர்ஸ்க்கு இதை போடலான்ற ஒரு மைண்ட் இருக்கணும். அதை வந்து ஸ்கூல் சாங்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பசங்களுக்கு அது என்னன்றதை நம்ம புரிய வைக்கணும். இது எல்லாம் இந்த ஈவெண்ட்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க, திஸ் இஸ் அ ஸ்கூல் கமிட்டட் டு த காஸ் ஆஃப் patriotism and oneness of this country. I am proud of it. நீங்க இந்த அளவுக்கு தேசத்தை பற்றியும் தேசாபிமானமும் வைத்திருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமாக இருப்பதனால் 10 ஆண்டுகள் கழித்து மிகப்பெரிய வீரர்களாக இந்தியாவால் அங்கீகரிக்கக்கூடிய வீரர்களில் அட்லீஸ்ட் 1-2 பேராவது இந்த ஸ்கூல்லேருந்து வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனால் கைத்தட்டக்கூடிய பேரண்ட்ஸு, நாளைக்கு என்னோட பசங்க வந்து ஆர்ம்ட் ஃபோர்ஸஸில் சேர்றன்னு போது அதை தடுத்து நிறுத்தாத மனநிலைக்கு வர வேண்டும் என்பதும் உங்ககிட்ட நான் வைக்கிற ரிக்வெஸ்ட். பெற்றோர்களே, பேரண்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு குழந்தைய போல இன்னொரு குழந்தை கிடையாது. ஸ்ரீமதி மேடம் இங்கே ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டைல் ஒன்று. முதல்ல வந்து இந்த ஸ்கூல் வெல்கம் அட்ரஸ் கொடுத்த ஒரு டீச்சர் பேசுனாங்க, அவங்க ஸ்டைல் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்ஸை கோஆர்டினேட் பண்ண ஒரு டீச்சர், அவங்க வேறு விதமாக பேசுனாங்க. இந்த 3 பேரையும் எப்படி நம்ம ஒரே மாதிரி பேசணும்னு நடந்துக்கணும்னு எதிர்பார்க்க முடியாதோ,
அந்த மாதிரி நம்ம குழந்தைங்க பக்கத்து குழந்தை மாதிரியோ எழுத்து வீட்டு குழந்தை மாதிரியோ இல்லை இன்னொரு குழந்தை மாதிரியோ நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்க கூடாது. ரோஜாக்கள் ரோஜாக்களாகவும் மல்லிகைகள் மல்லிகைகளாகவும் தாமரையை தாமரையாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். ரோஜாவுக்குன்னு ஒரு மனம் இருக்கு, மல்லிகைன்னு ஒரு மனம் இருக்கு, தாமரைக்குன்னு ஒரு மனம் இருக்கு. அதுதான் அதனோட தனித்துவம். அதை மரியாதை செய்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அழகாக ஆடினாங்க. ஒரு குழந்தை நான் மலையாள நாட்டிலேருந்து வரேன்னு சொல்லி அவங்க ஒரு டான்ஸ் ஆடினாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாபிஸை பற்றி ஒருத்தர் ஆடினாங்க. அதுக்கப்புறம் நான் உள்ளே என்ட்ரு ஆகும்போது தமிழை பற்றி ஆடினாங்க. எல்லா கலைகளிலுமே ஒரு அழகு இருக்கிறது, எல்லா மொழிக்கும் ஒரு அழகு இருக்கிறது. நம்ம தாய்மொழி மேலே நம்ம பற்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் பக்கத்து மொழியை குறைத்து பேசுவதற்கு நமக்கு என்ன உரிமையும் கிடையாது, செய்யக்கூடாது. எந்த மொழியில் அழகு இல்லை, எந்த மொழியில் அழகு இல்லை, எந்த மொழியில் கலாச்சாரம் இல்லை, எந்த மொழியில் சீரிய இலக்கியங்கள், எல்லா மொழியும் ஒன்று இருக்கு. நம்ம ஒரு கபீர்தாசருடைய தோஹாக்களையும் ரஹீமோட தோஹாக்களையும் விட்டு விட்டு நாம் வெளியில் போயிட முடியுமா? ஒரு புரந்தரதாசருடைய கன்னட கீர்த்தனைகளை விட்டுட்டு நம்ம வெளியேறிட முடியுமா? ஒரு தியாகராஜ சுவாமிகளுடைய கீர்த்தனைகளையோ இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் ட்ரெண்டில் தெலுங்குல எழுதக்கூடிய அந்த சாகித்யங்களையும் நம்ம விட்டு விட்டு போயிட முடியுமா? இல்லை ஒரு மராட்டியில் இருக்கக்கூடிய அபங்ஸை நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியுமா? இல்லை பெங்காலியில் இருக்கக்கூடிய பேட்ரியாட்டிக் ரைட்டிங்ஸை நம்ம வேண்டாம் தள்ளிட முடியுமா? இந்தியாவினுடைய தனிச்சிறப்பு இயல்பு என்பது இத்தனை மொழிகளில் இருக்கக்கூடிய கலை செல்வங்களை ஒன்னா இணைச்சி இது ஒரு இந்திய தேசம்னு நாம வச்சிருக்கோமே, அதுதான் இந்த தேசத்தினுடைய சிறப்பு. அந்த சிறப்பை, அந்த மொழியை பற்றிய ஒரு மாயமான தோற்றம் இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. அதை நம்ம உடைச்சி எறிஞ்சிடணும். என் தாய்மொழி தமிழின் மீது எனக்கு இருக்கக்கூடிய ஆழ்ந்த பற்று என்பது ஒன்று. ஆனால் பிற மொழிகளை, அதில் இருக்கக்கூடிய நல்ல இலக்கியங்களை நாம் நேசிப்பது என்பது மற்றொன்று. இல்லைன்னா இவ்வளோ பெரிய மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் எல்லாம் நம்முடைய நாட்டில் வந்திருக்கவே முடியாது. ஒரு டாகோரனுடைய பாரதியினுடைய கவிதை சிறப்பு என்பது உச்சம், அதில் எந்த மாற்றமும் எனக்கு கிடையாது. பாரதிக்கு நோபல் பரிசு கொடுக்கப்படவில்லை என்பதும் பாரதிக்கு உச்சபட்சமான விருது கொடுக்கப்படவில்லை என்பதும் தனிப்பட்ட முறையிலே ஒரு தமிழனாய் நான் வருத்தப்படக்கூடிய விஷயம், அதில் வேற கருத்தே கிடையாது. ஆனால் அதுக்காக நான் ரவீந்திரநாத் தாகூரை படிக்க மாட்டேன்னு சொல்றது முட்டாள்தனம். அப்போ எல்லாவற்றை பற்றியும் நமக்கு ஒரு தெளிவான சிந்தனை இருக்க வேண்டும். நம்ம அழகாக அதை நம்ம பசங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, ஆச்சாரியா ஸ்கூலில் ஒரு சூப்பர் சிஸ்டம் வச்சுருக்காங்க. 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பசங்களை ஃப்ரீயாக இருக்க விடுங்க. அவர்களுக்கான தனித்திறமை என்ன என்பதை நீங்கள் பாருங்கள். அந்த தனித்திறமைகளிலே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்க குழந்தைங்களை வளர்த்துக்கோங்க. ஒரு 9, 10, 11, 12 நம்ம டுவர்ட்ஸ் எக்ஸாம்ஸான ஒரு கரியரை ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் அது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு நம்மளோட ஃப்ரீடம் காலேஜில் கிடைக்குது. ரொம்ப பெருமையான விஷயம் என்னன்னாக்கா, இந்த ஸ்கூலில் என் ஸ்கூலில் படித்து வெளியில் ஏறின ஒரு குழந்தைய கூப்பிட்டு திருப்பியும் தாய் வீட்டுக்கு வரா மாதிரி நீ வா ஆனுவல் டேல உன்னை மரியாதை பண்ணுறன்றதை நான் எந்த பள்ளிக்கூடத்திலும் பார்த்ததில்லை. It is unique of the school to call one of the students who has passed out from the school and to honor that student on par with the guests of honor on an annual day. My sincere appreciations for innovatively executing this on an annual day. ரொம்ப வித்தியாசமானது. இதெல்லாம் எங்கேருந்து வரும் அப்படின்னாக்க, ஏதாவது செய்யணும், ஏதாவது புதுசாக செய்யணும், நம்ம பசங்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற ஒரு அர்ஜோடு எல்லா நேரமும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் அத்தாரிட்டி கிட்டேண்டு தான் இது வர முடியும். ஆனால் அது அத்தாரிட்டியாக இல்லாமல் அன்பாக வைத்திருக்கக்கூடிய அரவிந்தனை நான் பார்க்கிறேன். நீங்கள் இந்த அளவுக்கு ஆர்மியை பற்றி பண்ணதுனால நான் ஒரு கதையை உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். எப்படிப்பட்ட பெற்றோர்கள் இருந்திருக்கிறார்கள் நம்முடைய தேசத்தில் அப்படின்றதுக்காக. சார், 1999 கார்கில் போர் டிக்ளேர் பண்ணுறாங்க. கார்கில் போர் டிக்ளேர் பண்ண உடனே விஜயந்த் தாப்பர் அப்படின்ற ஒரு இளைஞன், கிட்டத்தட்ட 23, 24 வயது தான் அவனுக்கு.
அவன் வீட்டுக்கு வந்திருக்கிறான். அவனுக்கு வந்து கால் வருது, கார்கில் வாரில் வந்து வி நீட் யூ பேக் அப்படின்னு. அவனுடைய லீவை கேன்சல் பண்ணி அவங்க திரும்பியும் ஹி ரிட்டர்ன்ஸ் பேக். கார்கில் போருக்கு போகிறான். இந்த வார் ஃப்ரண்ட்டுக்கு போகும்போது எப்படின்னாக்கா பேஸில் கேம்ப் இருக்கும். அந்த கேம்பில் வந்து நீங்கள் ஒரு லெட்டரை கொடுத்துட்டீங்கன்னா என்ன லெட்டராக இருந்தாலும் அந்த கேம்ப் மூலமாக தான் உங்கள் ரெஸ்பெக்டிவ் ஃபேமிலிஸ்க்கு அது போகும். விஜயந்த தாப்பர் ஒரு கடிதத்தை எழுதி கேம்பில் கொடுத்துட்டு மேலே சண்டைக்கு போகிறான். அந்த கடிதத்தை எழுதும் பொழுது அவனுக்கு தெரியும் சண்டைக்கு போகிறோம், என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னு. இப்போ மேலே கார்கில் அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு போய் சண்டையிடுகிறார்கள். அந்த இடத்துல விஜயந்த தாப்பர் வீரனாக வீரமரணம் எய்துகிறான். அவனுடைய உடல் இராணுவ மரியாதையோடு வீட்டுக்கு வருகிறது. அவங்க தந்தையார் வயது முதிர்ந்தவர், 62 வயதுக்கும் மேலே ஆனவர். அவருடைய உடலுக்கு இராணுவ மரியாதையோடு அரசு மரியாதையோடு அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. உடல் அடக்கம் செய்யப்பட்ட மறுநாள் ஒரு கடிதம் அவர்கள் வீட்டுக்கு வருகிறது. அதுதான் விஜயந்த தாப்பர் கேம்ப் மூலமாக தன் குடும்பத்திற்கு அனுப்பி வைத்த கடிதம். அந்த கடிதத்தை பிரித்து அவங்க அப்பா படிக்கிறார். அந்த கடிதத்தில் எழுதியிருக்கான், அன்புள்ள அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அண்ணா, அக்கா, இந்த கடிதம் உங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது நான் உங்களை வானத்திலே இருந்து பார்த்து கொண்டிருப்பேன். ஆனால் நான் மறுபடியும் பிறந்தால் இதே இந்தியாவில் தான் பிறப்பேன். இதே இராணுவத்திலே சேர்ந்து மீண்டும் ஒரு முறை இந்த தேசத்திற்காக நான் உயிர் தியாகம் செய்வேன். நான் இல்லையே என்று கலங்க வேண்டாம் அப்பா, எனக்கு ஒரே ஒரு வேண்டுதல் தான் உன்னிடம் இருக்கிறது. இந்த கடிதம் கிடைத்த பின்னால் என் கூட சண்டையிட்டவர்களில் யார் மிஞ்சி இருக்கிறார்களோ என் நண்பர்கள், நீங்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டு என் உயிர் பிரிந்த அந்த கடைசி இடத்தை நீங்கள் போய் பார்க்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு அந்த கடிதத்தை முடிக்கிறான். விஜயந்த தாப்பரனுடைய தந்தையார் அந்த கடிதத்தை தன்னுடைய பல முறை படித்த அந்த கடிதத்தை தன்னுடைய பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அவனுடைய நண்பர்களை தொடர்பு கொண்டு இங்கேருந்து போகிறாரு. 62 வயசில் கிளம்பி அந்த கேம்புக்கு போய் அந்த குறிப்பிட்ட இடம் எந்த இடத்துல அந்த மகன் விஜயந்த தாப்பரனுடைய உயிர் பிரிந்ததோ அந்த இடம் வரைக்கும் சொல்லுகிறார். ஏன் தெரியுங்களா? அந்த கடிதத்தினுடைய கடைசி வரியை விஜயந்த தாப்பர் எப்படி முடிக்கிறான் என்றால், அப்பா, என் உயிர் பிரிந்த அந்த கடைசி இடத்திற்கு போய் நீங்கள் ஒரு நிமிடம் நிற்க வேண்டும். எதுக்கு தெரியுமா? நான் விட்ட கடைசி மூச்சு உங்களுக்காக அங்கேயே சுற்றி கொண்டிருக்கும். நீங்கள் அங்கே போய் அந்த மூச்சை உங்களுடைய மூச்சுக்குள் இழுத்து என்னை உங்களோட வைத்துக் கொள்ளுங்கள்னு அந்த பையன் கடிதம் எழுதுகிறார். அந்த தந்தையார் அவனுடைய நண்பர்களோடு சேர்ந்து அந்த இடத்திற்கு செல்லுகிறார். விஜயந்த் கடைசியாக உயிர் விட்ட அந்த பாறை இந்த பாறை தான் என்று நண்பர்கள் சொல்லுகிறார்கள். அந்த பாறை மீது அமர்ந்து அப்படியே விண்ணை நோக்குகிறார். தன் மகனுடைய இறுதி மூச்சு இந்த காற்று பிரதேசத்தில் எங்கே 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 என்று தேடி கண்டுபிடித்து அந்த ஒரு மூச்சை உள்ளிழுத்து கொண்டு வீட்டுக்கு வருகிறார் விஜயந்த தாப்பரனுடைய தந்தை. ஒரு இராணுவ வீரனாக இருந்தான் என்பது முக்கியமில்லை, அவனுடைய தந்தை எப்படிப்பட்ட வீரனாக இங்கே பரிமளிக்கிறார் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க யூடியூப் இன்னைக்கு நம்ம சொல்றோம் பசங்க கிட்ட போய் யூடியூப் பார்க்காதீங்க, செல்போன் எடுக்காதீங்க. இல்லை, அப்படி சொல்லாதீங்க. எப்பொழுதுமே ஒன்றை செய்யாதீர்கள் என்று சொன்னால் அதை செய்ய வேண்டும் என்று குழந்தைகளுக்கு தோன்றும். யூடியூப் பார்க்குறியா, இது பாரு நல்லா இருக்கு அப்படின்னு நல்லவை அதில் என்ன இருக்கிறதோ அந்த நல்ல இன்புட்ஸை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கெட்ட இன்புட்ஸ் தானாக வெளியில் போயிடும். ஸோ டோன்ட் ப்ரிவெண்ட் யுவர் சில்ட்ரன் ஃப்ரம் வாட்சிங் டெலிவிஷன் ஆர் யூடியூப் ஆர் எனிதிங். Tell them what they have to watch and what would be good for them. அதை நீங்கள் கண்டிஷனாக சொல்லாதீங்க. நான் ஒரு விஷயம் பார்த்தேன், சூப்பராக இருந்தது, இதை பார்க்கலாமான்னு கேளுங்க. ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். நான் அரவிந்தன் சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், நேவி, இந்தியன் நேவியை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குங்க. எவ்வளோ பேருக்கு தெரியும்? 50 to 55 minutes ரன்னிங் டாக்குமெண்ட்ரி. யூடியூப்பில் போயிட்டு இந்தியன் நேவி டாக்குமெண்ட்ரி அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். அதில் என்னன்னாக்கா ஒரு 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 கேண்டிடேட் முதல்ல எப்படி அந்த நேவிக்குள்ளே போகிறாரு, செலக்ட் ஆகிறாரு, எப்படி போகிறாரு, என்ன விதமான ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அந்த ட்ரைனிங் முடிஞ்சு அந்த ஆஃபீஸராக அவன் என்னைக்கு கமிஷன் ஆகிறான், அந்த விழா வரைக்குமான மொத்த விஷயத்தையும் ஒரு 45-50 நிமிஷம் காட்டுறாங்க. இன்னைக்கு குழந்தைங்க இந்த மேடையில் சொன்னாங்க, ஹவுஸ் த ஜோஷ் அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு வாசகம் வந்தது. அந்த நேவியில் ஃபுல்லாக ஃபிட்னஸ் நடக்கும். அந்த ஃபிட்னஸில் அப்படியே ஒவ்வொருத்தனோட பனியனும் பார்த்தீங்கன்னா வேர்வையில் நனைஞ்சு புழியிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஆஃபீஸர் கேட்பாரு, ஹவுஸ் த ஜோஷ் அப்படிம்பாரு. ஹை சார் அப்படிம்பாங்க.
ஹை சார்னு சொன்னோடனே ஓகே ஜோஷ் ஹையா இருக்கு இல்லையா, வாங்க இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் பாரு, அவனுங்க சளைக்காம ஓடிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த எனர்ஜி லெவலில் மேலே 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 ஏற்றிட்டு போகிறது எப்படி நடக்குது ஒரு மிலிட்ரி ட்ரைனிங்கில் அப்படின்றத நீங்கள் ஒரு 45 நிமிஷத்துக்குள்ளே உங்கள் பசங்களுக்கு காட்டலாம். அதை நீங்கள் பேசலாம். இப்போ ஒரு பையன் 40-30 நிமிஷம் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, என்னடா படிச்சுட்டு இருக்கியா, ஹவுஸ் த ஜோஷ், நான் ஹை சார், அப்போவா அடுத்த கிளாஸ் படிக்கலாம், அப்படி என்கரேஜ் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு என்ன, எது ஒன்றை காட்சிபூர்வமாக பார்த்தாலும் அதை நடித்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, அப்படிதானே? இன்னைக்கு ஒரு ஃபேமஸாக ஒரு பாட்டு இருக்குது, அதை ஆடணும். இன்னைக்கு ஒரு ஃபேமஸாக ஒரு பாட்டு இருக்குது, அதை பாடணும். அது எப்போ அவங்க மனசில் இருக்கோ, ஒரு ஃபேமஸான வாசகம் அல்லது ஒரு நல்ல வாசகத்தை ஃபேமஸ் ஆக்க வேண்டிய பொறுப்பு என்பது பெற்றோர்கள் கையில் இருக்குது. அதை நீங்கள் பண்ணணும். நீங்கள் அப்போ அதுக்கு என்ன தேவைன்னா, நாம் முதல்ல சீரியல் பார்க்கறத நிறுத்திட்டு நாம் என்ன உருப்படியாக பார்க்கலான்றதை நம்ம முடிவு பண்ணணும். ஸோ குழந்தைங்க வளர்றாங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு குழந்தை வளருதுன்னா ஒரு குழந்தை மட்டும் வளரலைங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், God is giving every parent a second innings to live as a child right from the first standard up to 12th. நீங்கள் முதல் வாட்டி தெரியாமல் வாழ்ந்திருப்பீங்க உங்கள் 12 கிளாஸையும். இப்போ மீண்டும் ஒரு முறை எல்லாம் தெரிஞ்சாச்சா, எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் இருந்ததுதான் நம்ம பல விஷயம் சொல்லுவோம் வாழ்க்கையில். உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. உங்கள் குழந்தை 1ஆம் கிளாஸ் படிக்கும் போது நீங்களும் 1ஆம் கிளாஸ் குழந்தையாக மாறலாம். உங்கள் குழந்தை 7ஆம் கிளாஸ் படிக்கும் போது நீங்களும் 7ஆம் கிளாஸ் மாறலாம். உங்கள் குழந்தை +2 படிக்கும் போது நீங்களும் +2 எழுதுகிற ஒரு ஸ்டூடெண்ட்டாகவே மாறலாம். மாறுவதற்குரிய விருப்பம் நமக்கு இருக்கிறது என்றால் முதல்ல நம்ம சீரியல் பார்க்கறத நிறுத்தணும். ரெண்டாவது, ஒர்க்கிங் பேரண்ட்ஸோ நான் ஒர்க்கிங் பேரண்ட்ஸோ குழந்தை ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நாம் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா குழந்தைங்களுக்கு அப்புறம் என்ன தோணும், அவங்களும் ஒரு செல்ஃபோன் எடுத்து பார்க்கலான்னு தான் தோணும். ரெண்டாவது, நமக்கு ஒரு வேலை வர்ற போது குழந்தைய என்கேஜாக வச்சுக்கணுன்ற நேரத்தில் இதை வச்சுக்கோ, இதில் ஏதாவது பாரு அப்படின்னு குழந்தைகிட்ட ஒரு செல்ஃபோனை கொடுத்துட்டு நம்ம வேலையை பார்க்கலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ அந்த குழந்தை செல்ஃபோனை எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் அந்த குழந்தை வைக்காது. அப்போ என்ன, இஃப் யூ வாண்ட் டு என்கேஜ் த சில்ட்ரன், ப்ளீஸ் டோன்ட் கிவ் தெம் த செல்ஃபோன், என்கேஜ் தெம் கன்ஸ்ட்ரக்டிவ்லி. நல்ல புத்தகங்கள் படிக்கணும். அப்போ நல்ல புத்தகங்கள் படிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை, நாம் முதல்ல நல்ல புத்தகம் படிக்கணும். நாம் எதுவுமே செய்யாமல் நம்ம குழந்தைங்க மட்டும் நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் செய்யணும்னு நினச்சா நடக்காது. உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச ராமகிருஷ்ணருடைய கதை தான். என் குழந்தை அதிகமாக சர்க்கரை சாப்பிட்றா ராமகிருஷ்ணர், அவனை திருத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது 1 வாரம் கழித்து வா என்று ராமகிருஷ்ணர் அவர்களை அனுப்பினார். 1 வாரம் கழித்து அதே குழந்தையோடு அந்த தாயார் வருகிறார். ராமகிருஷ்ணர் சொல்கிறார், தம்பி சர்க்கரை சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதில்லை, அதை நிறுத்தியிருப்பான்னு சொல்கிறார். இதை சொல்கிறதுக்கு ஏன் சார் என்னை 1 வாரம் கழித்து வர சொன்னீங்க, போன வாரமே சொல்லியிருக்கலாமே என்று பெற்றோர் கேட்கிறார்கள். அதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், போன வாரம் வரைக்கும் நானே சர்க்கரை சாப்பிட்டுட்டு இருந்தேன், அறிவுரை சொல்கிறதுனா முதல்ல நான் சரியாக இருக்கணும், நான் சரியாக இல்லாமல் அடுத்தவனுக்கு என்னால் அறிவுரை சொல்ல முடியாதுன்னு. அப்போ குழந்தைங்க எப்படியெல்லாம் இருக்கணும் நம்ம எதிர்பார்க்குறோமோ முதல்ல நாம் அப்படி இருக்கிறோமா, நாம் அந்த மாதிரியான நம்ம டிசிப்ளினில் இருக்கிறோமா? பையனை எழுப்பி விட்டுட்டு 4 மணி ஆச்சு எழுந்து படின்னு சொல்லிட்டு நாம் பெட்ஷீட்டை போட்டு தூங்கணும்னா, உங்களுக்கு தெரியும் காரில் நம்ம போகும்போது லாங் டிஸ்டன்ஸ் டிரைவிங் எல்லாம் போகும்போது டிரைவர் சீட்டு பக்கத்து சீட்டில் இருக்கவங்க தூங்கக்கூடாது. தூக்கம் வர்றவங்க பேக் சீட்டுக்கு போயிடுங்க, டிரைவர் சீட் பக்கத்தில் இருக்கவங்க தூங்காமல் வரணும், பேச்சு கொடுத்துக்கிட்டே வரணும். அந்த மாதிரி படிக்கிற குழந்தைங்களை எழுப்பி விட்டுட்டு நான் நல்லா பெட்ஷீட் இழுத்து போட்டு தூங்குவேன்னாக்க பசங்க படிக்க மாட்டாங்க. அந்த தூக்கத்தை தியாகம் செய்யக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்கிறோமான்றது நமக்கு ரொம்ப முக்கியம். சரி, பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு எப்போ வேணாலும் நம்ம தூக்கத்தை ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 2 ஹவர் நம்ம வயசு காரணமாக, எனக்கு புரியுது, வயசு காரணமாக ஒரு குழந்தைக்கு இருக்க எனர்ஜி லெவல் நமக்கு இருக்காது 40 வயதில் 45 வயதில். அப்போ நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கணும் நம்மளோட தூக்கத்தை. காலைல 4லேருந்து 6 வரைக்கும் குழந்தைக்காக நம்ம தூங்காமல் இருக்கோமா, வேற எங்கேயாவது ஒரு சின்ன நீஷ் பார்த்து ஒரு 20 நிமிஷம் தூங்கி அதை ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஆனால் குழந்தை அப்படியே வெறியாக படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்தில் பெட்ஷீட் போட்டு தூங்கணும்னாக்க அவங்களுக்கும் தூக்கம் தான் வரும். டிரைவர் பக்கத்தில் உட்காந்துருக்க கேண்டிடேட் தூங்கினா எப்படி டிரைவருக்கு தூக்கம் வருமோ அப்படி. ஆனால் இதில் என்ன ஒரே வித்தியாசம்னா, அதில் வண்டி ஓட்டுறவனுக்கு தூக்கம் வரும், இங்கே வண்டி ஓட்டுறவங்களே நம்ம தான். நாமளே தூங்கிட்டோம்னாக்க பக்கத்தில் இருக்கவங்களுடைய கதி என்ன ஆகும்னு யோசிச்சுப்பாரு. ஸோ ஆஸ் அ பேரண்ட் நாம் சில தியாகங்களை செய்து தான் ஆக வேண்டும். சின்ன சின்ன விஷயங்கள். குழந்தை ஒரு 60 மார்க் வாங்கிருச்சு, கம்மியாக வாங்கிருச்சு, உடனே பக்கத்தில் இருக்கவங்க எவ்வளோ மார்க் வாங்கினா, அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் வாசலில் டீச்சர்ஸ்
பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி லேடிஸ்க்கு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கூல் வாசலில் டீம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எக்ஸாம் முடிஞ்சு ரீஓப்பன் ஆன அன்றைக்கி பேப்பர்ஸ் கொடுக்கச்சே, ஐயையோ எல்லாரும் அந்த பேப்பரை யாரும் உங்கள் குழந்தைங்க பேப்பரை பார்க்க மாட்டீங்க, பக்கத்தில் எவ்வளோ மார்க்குன்னு முதல்ல பார்க்குறீங்க. பார்த்துட்டு இதில் மார்க் கம்மியாக இருக்குன்னா 5th கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, 4.5. எனக்கு 400 குவார்டர் தானே போட்டிருக்காங்க. நான் டீச்சரை போய் கேட்குறேன், டீச்சரை போய் சொக்கா பிடிச்சி 4 மார்க்குக்கு சண்டை போடுறீங்க. நான் கேட்குற பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் யாராவது போய் கரெக்ட் பண்ணுறவனை கேள்வி கேட்க முடியுமா? அப்போ பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நல்லா எழுதியிருந்தால் கூட 4 மார்க் குறைஞ்சா லேர்ன் டு லிவ் வித் த மார்க்கிங் சிஸ்டம். இட் இஸ் ஆல் ரைட். 4 மார்க் அந்த டீச்சர் உடனே சொல்லுவாங்க. அப்போ அதில் அந்த பையனை விட உங்கள் பையனுக்கு 3/4 மார்க் ஜாஸ்தி போட்டிருக்கேன், அந்த 3/4 மார்க்கை கட் பண்ணிட்டு இந்த 4 மார்க்கை போடவான்னா மொத்தத்தில் 1/2 மார்க்கு கட் ஆகும்ல, வேணாம் இப்படியே இருக்கட்டும்ன்றீங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம பசங்க நம்மளை அடியால் மாதிரி கூட்டிகிட்டு போய் டீச்சர்ஸ் கிட்ட நிறுத்தி வச்சாக்க நாம் அவங்களோட சண்டை போடுறோன்னா நாம் மரியாதை பண்ணாத டீச்சர்ஸை குழந்தைங்க சத்தியமாக மரியாதை பண்ண மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, ஒரு டீச்சரோட நம்ம கன்ஃபரண்ட் பண்ணவே கூடாது. என்ன ரீசனுக்காகன்னு சொல்கிறேன், நாம் வீட்டில் பேரண்ட்டாக இருக்கோங்க, டீச்சர்ஸ் ஸ்கூலில் பேரண்ட்டாக இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப். 4 மார்க் தானே, பாவம் டீச்சர் கூட அதெல்லாம் டயர்டாக இருந்திருக்கும், மிஸ் பண்ணியிருப்பாங்க, பரவாயில்ல அப்புறமா நம்ம பேசிக்கலாம். அதை தள்ளி வச்சு ஒரு 10 நாள் 15 நாள் மிஸ் ஒன்றும் இல்லை, அந்த 5வது கொஸ்டினில் பையனுக்கு மட்டும் ஒரு 4 மார்க் போட்டிருந்தீங்க, அவன் கொஞ்சம் வருத்தப்பட்டான், நான் அதை சொல்லிட்டேன், பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க மிஸ் அப்படின்னு இதையே தன்மையாக சொல்லும் பொழுது, ஐயோ இதை இவ்வளோ கௌரவமாக சொல்கிறாங்களே நம்மகிட்ட, நம்ம இந்த பேப்பரை பார்த்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஒரு டீச்சருக்கு வரும். ஸ்கூல் வாசலில் நின்று சண்டை போடுறீங்க எல்லா பேரண்ட்ஸும் ஒன்றா, எஸ்பெஷலி லேடிஸ். நான் ஒன்று சொல்கிறேங்க, மார்க்கை வச்சு தான் நம்ம பையனுடைய குழந்தையோடைய கேரியர் வரப்போகுதுன்றதை தயவு செய்து நம்பாதீர்கள். அந்த மாதிரி ஒரு ஹோக்ஸ் வேறு எதுவுமே கிடையாது. ஐ வாஸ் அ வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இன் ஸ்கூல். எனக்கு நான் என்னோட 10th 90% தான் வாங்கினேன், என்னோட +2 88% வாங்கினேன். வாட் லெஸ் ஆஃப் ஐ ஆம் டுடே சொல்லுங்கள். நான் ஒன்றும் சாதாரணமாக பெட்டி கடை வச்சிடல, நான் ஒரு ப்ரொஃபஷனல் அட்வொகேட்டு, வெரி சக்ஸஸ்ஃபுல் அட்வொகேட்டு, வெரி வெல் லேர்னிங் அட்வொகேட். போதும்னு நிறைவடையக்கூடிய அளவிற்கு நான் சம்பாதிக்கிறேன். பெஸ்ட் ஆஃப் த எஜுகேஷன், பெஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ், பெஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள், பெஸ்ட் ஆஃப் த ஹவுஸ், பெஸ்ட் ஆஃப் தி ஃபுட் எல்லாம் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இறைவன் கொடுத்துருக்கிறான். உழைப்பு என்பதன் மூலம் நமக்கு வருமானம் வரும். அதை போட்டு படிப்பில் போட்டு நசுக்கி என்ஜினியர் ஆகலன்னா டாக்டர் ஆகலன்னா கொன்னுடுவேன்னு சொல்லாதீங்க. பெட்டி கடை வச்சாலும் பரவாயில்லடா, நாம விற்கிற மாதிரி கடலை மிட்டாய் வேற எவனும் விற்கலன்ற முட்டாயை நம்ம கடையில் விற்கணும்னு பசங்களுக்கு சொல்லித்தாங்க. பாரதி இதைத்தான் சொன்னான், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம், சந்திர மண்டலத்தை இயல் கண்டு தெளிவோம்னா. என்ன செய்யறோன்றது முக்கியம் இல்லைங்க, தெரு பெருக்கிற வேலையா இருந்தா கூட இருக்கலாம், ஆனா பெருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை விட ஒருத்தி கூட ஒழுங்கா பெருக்க கூடாது. பெருக்குனா இவ பெருக்கணுங்க, தொடச்சா இவ துடைக்கணும், என்னதான் இருந்தாலும் அந்த பொம்பளை பெருக்கினா தொடச்சா ஒரு மாத்து கம்மி தான் சொல்ற அளவுக்கு இருக்கணும். we should never be allowed to be replaced by anybody. அந்த அளவுக்கு நம்ம வர்க்ல பர்ஃபெக்ஷன் இருந்தா whatever the work be, we are the kings. அப்போ உங்க பசங்களுக்கு அதை சொல்லி கொடுங்க. அதை எப்படி சொல்லி தர போறோம்? நான் 3 ரூம் துடைக்கிறேன் செல்லம், நீ மூலையில் இருக்கிற அந்த ஒரு ரூமை மட்டும் தொடைய, யார் சூப்பரா துடைக்கிறோன்னு பார்க்கலாம், காம்படிஷன். நீ ஜெயிச்சிட்டா அம்மா உனக்கு கிஃப்ட் தருவேன், நான் ஜெயிச்சனால அம்மா ஜெயிச்சதுக்காக உனக்கு கிஃப்ட் தருவேன். விச்சவர் வே அவனுக்கு கிஃப்ட் வரும். துடைக்க சொல்லி கொடுங்க, பெருக்க சொல்லி கொடுங்க, டீ போட சொல்லித்தாங்க, சின்னதா டிஃபன் பண்ண சொல்லித்தாங்க. பெண் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல சகோதரிகளே, உங்கள் ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள். அவங்க செல்ஃப் டிபெண்டா இருக்கட்டும், செல்ஃப் ரிலையண்டா இருக்கட்டும். நான் வீட்டில் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னே, அண்ணன் வருவான், தம்பி வருவான், நீ டிஃபன் போட்டு கூட பெண் குழந்தைகளுக்கு சொல்லாத, தங்கச்சி பாப்பா வருவா, அவளை பார்த்துக்கோ, நீயும் டீ போட்டு அவளுக்கும் கொடுடான்னு உங்க பையனுங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. Let them understand they have to take care of the girls at home. Only then they will understand they will be responsible with girls out there in the society. அப்ப நம்மளுடைய குழந்தை வளர்ப்புல இவ்வளவு விஷயம் இருக்கு. குழந்தை வளர்ப்புலேருந்து ஸ்கூலுக்கு வந்தாக்க அந்த பசங்களுக்கு டீச்சர்ஸோட இருக்கு. நான் 4 விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு
ஏன்னா எனக்கு கொடுத்த டைம் அவ்வளோதான், அந்த டைமை நான் கீப் அப் பண்ணணும். இப்போ 4 விஷயம் சொல்கிறேன். வை டீச்சர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எல்லாருமே ஸ்கூலை கடந்து நம்ம வந்திருக்கோம். உலகத்திலே க்ளோரியஸ் டேஸ் என்னன்னு கேட்டால் நாட் ஈவன் அவர் காலேஜ் டேஸ், இட் இஸ் ஒன்லி அவர் ஸ்கூல் டேஸ். நம்ம எல்லாரும் ஒத்துக்கிற விஷயம் இது. நீங்கள் நினச்சி பாருங்க, உலகத்திலே சிறந்த உணவு எது அப்படின்னு கேட்டாக்க நாம் எல்லாரும் வச்சுருக்கோம். சிறந்த உணவு, சிறந்த பாட்டு, எல்லாத்துக்கும் நம்ம வச்சுருக்கோம். நம்ம ஒன்று ஒன்றா ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். பாருங்க, நாம் ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறோன்ற வச்சுக்கோங்களேன், நாம் பேரண்ட்டு. ஆனால் நம்ம குழந்தைங்க ஒருத்தருக்கு பேர் வைக்கிறாங்கல்ல, அது யாருன்னு பார்த்தா அவங்க தான் டீச்சர்ஸ். ஆனால் அந்த குழந்தையோட பேர் இந்த உலகம் முழுக்க போகணுன்னு பாடுபடுறாங்களே, அதுதான் டீச்சர்ஸ். இந்த உலகத்தில் என்கிட்ட படித்த பையன் இவெல்லாம் என்னோட நிறைய சம்பாதிக்கிறானேன்னு பொறாமப்படாமல் இருக்க கம்யூனிட்டி ஒன்று உண்டுன்னா அது டீச்சிங் கம்யூனிட்டி மட்டும்தாங்க. என்கிட்ட படித்தாங்க, இப்போ உலகத்தில் இவ்வளோ சம்பாதிச்சிட்டு இருக்கிறான்னு பெருமையாக சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்திலேயே சிறந்த உணவு எதுங்க? தாய்ப்பால் என்பது நாம் அனைவரும் சொல்லக்கூடிய விஷயம். அதுக்கு இணையான ஒரு உணவு நான் சொல்லட்டுங்களா? உங்களுக்கு தெரியும், நம்மளாம் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு 3 கிளாஸ் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் கிளாஸ்க்குள்ளேயே உட்காந்து தான் நம்ம சாப்பிடுவோம். ஏன்னா வெளியே விட மாட்டாங்க சின்ன குழந்தைங்க. கிளாஸ்க்குள்ளேயே டீச்சர் இருப்பாங்க. லஞ்ச் டைமில் டீச்சர் எதில் டப்பாவை திறந்து சாப்பிடுவோம். ஒரு 5 கிளாஸ் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, வெளியில் போய் நீங்கள் கிரவுண்டில் கூட சாப்பிட்லாமாங்க. நம்ம எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோட ஓடி போய் கிரவுண்டில் உட்காந்து சாப்பிடுவோம். நாம் உட்காந்து சாப்பிட்லான்னு நினச்சி டப்பாவை திறப்போம். நமக்கு பிடிச்ச சாப்பாடாக இருக்கும். அன்றைக்கி நமக்கு பிடிச்ச ஒரு சப்பாத்தி, நமக்கு பிடிச்ச ஒரு பொட்டேட்டோ ஃப்ரையாக இருக்கும். இல்லை நமக்கு பிடிச்ச ஒரு தயிர் சாதம், நமக்கு பிடிச்ச ஒரு பொட்டேட்டோ ஃப்ரையாக இருக்கும். அந்த நேரம் பார்த்து ஒரு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் பசங்க 4 பேர் ஓடி விளையாடுவாங்க பாருங்க. அந்த மண் அப்படியே நம்ம டப்பாவில் விழுந்துடும். அப்படியே நமக்கு கஷ்டமாயிரும். நல்ல சாப்பாடு, இன்றைக்கி மண் விழுந்துருச்சாடான்னு சொல்லி டப்பாவை மூடுவோம். பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸு சாப்பாடு கொடுப்பாங்க, என் ஷேர் பண்ணிக்கோன்னு. நம்ம டப்பாவில் சாப்பாடு இருக்கும்போது நம்ம ஷேர் பண்ணிப்போங்க. ஆனால் நம்ம டப்பாவில் மண் விழுந்துருச்சுனாக்க நம்ம தன்மானம் அடுத்தவங்ககிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு இடம் கொடுக்காது. இல்லை வேணான்னு சொல்லி டப்பாவை மூடி கிளாஸ்க்குள்ளே போயிடுவோம். கிளாஸ்க்குள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம கிளாஸ் டீச்சர் அந்த வழியாக தாடி பண்ணி என்னடா சாப்பிட்லையா அப்படின்னு கேட்பாங்க. அது வரைக்கும் அடக்கி வச்சுருப்போங்க நம்ம மனசில். நோ மிஸ், தட் 8th ஸ்டாண்டர்ட் பாய் அண்ணா நோ, ஹி கேம் அண்ட் பிளேட், ஹி த்ரூ சாண்ட் இன் மை டப்பா மிஸ் அப்படின்னு பாக்ஸை காட்டுவோம். அந்த டீச்சர் நம்ம கையை பிடிச்சி அவங்களுடைய ஸ்டாஃப் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க டப்பாவை நம்மகிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. சாப்பிடுன்னு. அந்த சாப்பாடு ஒன்றும் பெரிய ருசியாலாம் இருக்காதுங்க. ஏன்னா டீச்சருக்கு எப்படி 45 வயசு இருக்கும். நம்மக்கிட்ட கத்தி கத்தி அவங்களுக்கு பிபிலாம் வந்துட்டுருக்கும். உப்பு சாப்பிடாத ஒரு சாப்பாடாக தான் இருக்கும் அது. நம்மக்கிட்ட அந்த சாப்பாடை கொடுத்துட்டு ஸ்டாஃப் ரூம்லேருந்து பியூனை கூப்பிட்டு பக்கத்தில் போய் எதனா டிஃபன் இருந்தால் வாங்கிக்க, இல்லைனாக்கா ஒரு பிஸ்கட் பேக்கெட்டும் ஒரு டீயும் வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு கடகடான அந்த டீ பிஸ்கட் பேக்கெட்டை கொடுத்துட்டு போயிடுவாங்க. நான் சொல்கிறேங்க, ஒரு தாய்ப்பாடுக்கு இணையானது அன்றைக்கி லஞ்ச் ஹவரில் நம்ம டப்பாவில் சாப்பிட்ட டீச்சர் வீட்டு சாப்பாடு இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான சங்கீதம் எது என்று கேட்கிறார்கள். அது தாலாட்டு என்று நாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். அந்த தாலாட்டுக்கு இணையாக நான் ஒரு சங்கீதத்தை சொல்லுகிறேன். நம்ம எல்லாரும் எக்ஸ்கர்ஷனுக்கு போகும்போதே டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாரும் நாங்கள் சொல்கிற மாதிரி தான் வரணும், 2 பேர் கை பிடிச்சிட்டு வரணும், லைனில் தான் வரணும், யூனிஃபார்மில் வரணும், காசு இவ்வளோ ரூபாய்க்கு மேலே எடுத்துகிட்டு வரக்கூடாது, ஃபோன் யார் எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம எல்லாத்துக்கும் தலையாட்டுவோம். அவங்களுக்கும் தெரியும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறது இல்லைன்னு. ஆனால் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் நம்பின மாதிரியே அவங்க நடிப்பாங்க, நம்மளும் ஃபாலோ பண்ணுற மாதிரியே நடிப்போம். அந்த நடிப்பில் சிவாஜி கணேசன் நடிப்போட பெரிய நடிப்பு. எல்லாரையும் பஸ்ஸில் ஏற்றிடுவாங்க. பஸ்ஸில் ஏற்றின உடனே அப்படியே உங்களுக்கு தெரியும், ஒரு டூரிங் பஸ்ஸு போச்சுன்னா எப்படி ஒரு எக்ஸ்கர்ஷனுக்கு போகிற பஸ்ஸுன்னு ஒரே பாட்டு கூத்து எல்லாம் ஒரு முடிஞ்சு ஒரு எனர்ஜி லெவல் முடிஞ்சு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு கழிச்சு டீச்சர்ஸ்குள்ளே தெரியா யாராவது இது பண்ணுவோம், மேம் நீங்கள் அதை பண்ணுங்க நாங்கள் அது அப்போது ரொம்ப சாஃப்டாக ஒரு டீச்சர் இருப்பாங்க, அவங்க நல்லா பாடக்கூடியவங்களா இருப்பாங்க. மிஸ் பாடுங்க மிஸ்னோடனே இல்லை இல்லைம்பாங்க, ரொம்ப ஷை டைப்பாக இருப்பாங்க. அப்புறம் அவங்கள ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி பாட வச்ச உடனே ஒரு 5 லைன் பாடிட்டு வெக்கமாக முகத்தை மூடிப்பாங்கல்ல. அந்த பாட்டில் இருக்க ஒரு அழகு இருக்கே, அது தாலாட்டுக்கு இணையான ஒரு அழகான பாடல். அந்த பாட்டை நம்மளால மறக்க முடியுமா? எல்லாரும் நீங்கள் எக்ஸ்கர்ஷன் போகும்போது இந்த மாதிரி டீச்சர் பாடின ஒரு பிரத்யேகமான பாட்டு இன்றைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், நாம் நம்ம ஸ்கூலில் போய் டீச்சர்ஸை பார்க்க போயிருப்போம். ஆஃப்டர் பாசிங் ஆர் ஆஃப்டர் பிகமிங் சம்படி கிரேட் இன் அவர் ஓன் வே. அவள் பார்க்க போகும்போது நம்ம ஃபிசிக்ஸ் மாஸ்டர் பார்ப்பாரு, டேய் உன் கிளாஸில் ஸ்ரீனிவாசன் ஒருத்தன் இருந்தானடா அந்த 6வது ரோவில், வாரத்துக்கு ஒரு நாள் கூட லீவ் பண்ணாமல் என்னடா பண்ணுறான் அப்படின்னு கேட்பாரு. நம்ம சொல்ல, சார் நம்பவே மாட்டீங்க சார், அந்த ஸ்ரீனிவாசனை போன வாரம் நான் போய் பார்த்தேன், அவன் ஒரு கம்பெனி நடத்துகிறான் சார். இப்போ அவன் தான் சிஇஓ. கம்பெனிக்கு போனாக்க அவனை சுற்றி சார் வா இங்கன்னு சொன்னாக்க 8 பேர் வரான் சார். அவனை கூப்பிட்டா பயங்கரமான கம்பெனி சார், செம்ம வச்சிருக்கிறான் அவன்,
வீடு சூப்பராக கட்டியிருக்கான் சார் அப்படின்னு அவனை பற்றி பெருமையாக பேசினோடனே அந்த ஃபிசிக்ஸ் மாஸ்டர் சொல்லுவார், அவன் ஒருத்தனை பற்றி தான்டா நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன், அவன் ஏதாவது ஆயிடுவானோன்னு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அவன் நல்லா வந்தது அப்படின்னு சொல்லும்போதே லஞ்ச் பீரியட் முடிஞ்சு அந்த பெல் அடிக்கும். டேய் நான் வரேன்டா கிளாஸுக்கு டைம் ஆகிடுச்சின்னு அந்த டஸ்டரையும் சாக் பீஸையும் எடுத்துக்கிட்டு ஓடுறாரு தெரியுமா? அந்த ஃபிசிக்ஸ் மாஸ்டரையும் அந்த கணக்கு மாஸ்டரையும் நீங்கள் மறந்துட முடியுமா வாழ்க்கையில்? இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ரகசியம், டீச்சர்ஸை குழந்தைங்க எதிர திட்டாதீங்க, மாறா டீச்சர்ஸை ஐகானிக்காக உங்கள் பசங்களுக்கு காட்டுங்க. அப்போ தான் நாம் சொல்லும் பொழுது சில விஷயத்தை கேட்காட்டி, மிஸ் என் பையன் இந்த மாதிரி இருக்கான், என் பொண்ணு இந்த மாதிரி இருக்கா, நான் சொன்னால் கேட்க மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கன்னா பிடிச்ச டீச்சர் சொன்னால் கேட்பாங்க பசங்க, பிடிச்ச டீச்சர் சொன்னால் பசங்க கேட்பாங்க. ஸோ நமக்கு வேண்டிய விஷயங்களை டீச்சர்ஸ் மூலம் சொல்ல முடியும். ஸோ ஒரு குழந்தைக்கு 2 பேரண்ட் கிடையாதுங்க, 3 பேரண்ட்ஸ் இருக்காங்க, அப்பா அம்மா டீச்சர். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள், மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ என்று சொன்னார்களே. அந்த ஆச்சாரிய தேவோ பவ என்ற வார்த்தை மிக 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 உன்னதமானது. ஏன் ஆச்சாரியர்கள் அவ்வளோ ஸ்பெஷல்னாக்க, கடைசியாக இந்த விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆதிசங்கரர் சென்று கொண்டிருக்கிறார், எதிரே ஒரு பையன் வரான், அவன் ஒரு சாதாரண பன்றி மாடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு சாதாரண பையன், அவன் ஒரு மிலேச்சன் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு சாதாரண பையன் நினச்சிக்கிட்டு போகிறாரு. நகர்ந்துக்கோ அப்படின்னு சொன்னார் அந்த பையன்கிட்ட. அந்த பையன் கேட்டான், நகர சொல்லுகிறீர்களே, எதை நகர சொல்லுகிறீர்கள், உடலையா ஆன்மாவையான்னு கேட்டான். என் உடலை நகர சொல்லுகிறீர்கள் என்றால் அது வேற விஷயம், என் ஆன்மாவை நகர சொல்லுகிறீர்கள் என்றால் அது வேற விஷயம், நீங்கள் எதை நகர சொல்லுகிறீர்கள்னு ஆதிசங்கரரிடம் அந்த பையன் கேட்ட உடனே அந்த பையன் காலில் விழுந்து, நீ தாண்டா எனக்கு ஆச்சாரியன் என்று. ஆதிசங்கரர் கத்துக்கிறது எங்கேருந்து வேணாலும் வருங்க, கற்றுக்கொள்வது எங்கேருந்து வேணாலும் வரும். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியனை இந்த தேசம் சந்தித்து இருக்கிறது ஆதிசங்கரராக. அந்த ஆச்சாரியன் என்ற அற்புதமான பெயரிலே நடத்த கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளி மேலும் 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 வளர்ந்து மிகப்பெரிய ஆலமரமாக தழைத்து கல்விக்கும் இந்த தேசத்திற்கும் மிகப்பெரிய பணியை செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுதலாகவும் என்னுடைய வாழ்த்தாகவும் சொல்லி, நீங்கள் அனைவரும் நல்ல ஒரு எதிர்காலத்தை இந்த குழந்தைகள் பெற வேண்டும், இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசிகள் கிடைக்க வேண்டும் என்பதை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.